ஹாய். இப்போ ரீசென்ட்டா ஒரு நாட்டா ஸ்டூடண்ட் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட்ல வந்து பாஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நாட்டா பத்தின ஒரு சின்ன பிரீஃப் சொல்லிடுறேன். நாட்டா இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் ஆப்டிட்யூட் டெஸ்ட் இன் ஆர்க்கிடெக்சர். இது ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீங்க ஆர்க்கிடெக்சர் கோர்ஸ்க்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ இந்த எக்ஸாம் ஓவராலா 200 மார்க் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்ல 70 மார்க் எடுத்தா பாஸ். ஸோ இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு கோச்சிங் போய் ப்ரிப்பேர் ஆகலாம். இல்லனா செல்ஃப் ஸ்டடில நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பா அப்படின்னு கேட்டா ரொம்ப டஃப் வந்து கிடையாது. பட் இது ஆர்க்கிடெக்சர் டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலந்து இருக்கும். அண்ட் இதுல வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்றது கிடையாது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன்றது வந்து யூஸ்வலா நம்ம பார்க்குறோம்ல சில பிளாட்ஃபார்ம் ஃபிளிப்கார்ட், அமேசான். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து அவர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி அந்த செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிச்சு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிருக்காரு. பட் இது வந்து அதனால தான் அவர் ஃபெயில் ஆயிருப்பாருன்றது வந்து 100% சொல்லல. பட் இருந்தாலும் இந்த செல்ஃப் ஸ்டடியில இருக்கிற அவேர்னஸ் என்ன அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு கோச்சிங் சூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். 2 விஷயத்தினால நீங்க வந்து சூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இது வந்து தனிப்பட்ட ஒரு முடிவு தான். அதனால இதுல வந்து யாரையும் வந்து நம்ம இது பண்ணி பேச அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்க அப் டவுன் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் இதுல இருக்கிற ஃபேக்டை சொல்றேன், கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒருத்தங்க கோச்சிங்கை சூஸ் பண்ணலன்னா 2 விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா இதுல வந்து கோச்சிங்கோட ஃபீ ஹையா இருக்கலாம். இல்லைன்னா டியூரேஷன் அதிகமாக இருக்கலாம். நான் இவ்வளோ நாள் வந்து 12th ரஷ் பண்ணி முடித்தேன். இப்போ மறுபடியும் வந்து என்னோட 1 மாதத்தை திரும்ப நான் இந்த கோச்சிங்க்கு கொடுக்க விரும்பல. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன். லைட்டாக நான் படித்தா போதும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் சிலர் கோச்சிங் போக விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான டைப்பில் நீங்கள் வந்து கோச்சிங் அவாய்ட் பண்ணுறதுல வந்து இது எல்லாமே நம்மளோட ஓன் டிசிஷன் தான். இதுக்கு சொல்யூஷனாக சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் பண்ணுறோம் எங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணலை. இது நாங்களும் பண்ணுறோம். சில இன்ஸ்டியூட் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற மற்ற நாட்டா இன்ஸ்டியூட்டும் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் தான் நான் அதில் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரோ பண்ணுறோம். லைக் வந்து அது நார்மலாக நாட்டாக்க வந்து 1 இயர் கிளாஸஸ் இருக்குது, 2 இயர் கிளாஸஸ் இருக்குது, 6 months கிளாஸ் இருக்குது, 1 month கிளாஸ் இருக்குது, 15 days கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஷ் கோர்சஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கம்மியாகும், சேம் வைஸ் உங்களுக்கு டேஸும் கம்மியாகும். பட் சிலபஸில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. இதனால் உங்கள் சிலபஸை பாதிக்கவே பாதிக்காது. ஸோ இந்த மாதிரியான கிராஷ் கோர்சஸ் நாங்களும் கண்டக்ட் பண்ணுறோம். மற்ற இன்ஸ்டியூட் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற இன்ஸ்டியூட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போகிறது பெட்டர். இது எதனால் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுறத நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இடத்துல போய் லேர்ன் பண்ணால் பெட்டர். ஏன் அப்படின்னா நீங்கள் நாட்டா வந்து இப்போ எழுதி உள்ளே போனால் மட்டும் அது வந்து உங்களுக்கு போதும், அதுக்கப்புறம் நாட்டா வராது அப்படின்றீங்க. நீங்கள் படிக்கிறது வந்து வராதுன்றது கிடையாது. உள்ளே போய் 5 வருஷம் முடிச்சு அதுக்கப்புறம் ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு நாட்டால படித்த சில விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கிடெக்சருக்கு ஒரு பேஸ் தான் நாட்டா எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. சரி, இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறேன், நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, அதுவுமே பிரச்சனை இல்லை. அது வந்து ஒன்றும் தப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. அதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்றதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க எங்க மெட்டீரியல் வாங்குறீங்க. சும்மா நம்ம வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்குன்றது வந்து ஏன்னா நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சது இந்த 2 பிளாட்ஃபார்ம் 2-3 பிளாட்ஃபார்ம் இருக்கும். இங்க வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்குறீங்க அப்படின்னா அங்க ப்ராப்ளம் வர்றது நமக்கு தான். ஏன் அப்படின்னா அங்க ப்ராப்பரா வந்து இயர்லி சிலபஸ் அப்டேட் ஆயிருக்கணும். இயர்லி சிலபஸ் அப்டேட் ஆயிருக்கா, மேபி அப்டேட் ஆகாம இருந்திருக்கலாம். அப்ப எங்க தான் வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ரன்னிங் இன்ஸ்டியூட்ல வாங்கணும். ஒரு நாட்டா இன்ஸ்டியூட் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அங்க போய் செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குங்க. சில இன்ஸ்டியூட்ல இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்காங்க. அண்ட் நாங்களுமே பாத்தீங்கன்னா 5-6 வருஷமா இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்றோம். நாங்களும் செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றோம். எதனால ப்ரொவைட் பண்றோம், அதுவுமே எப்படி ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா எவ்ரி இயர் வர்ற கொஸ்டின் பேப்பரை வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு இயரும் வந்து சிலபஸை சேஞ்ச் பண்றோம். சிலபஸை சேஞ்ச் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஸ்பெஷல் வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஆகிற ஒரு நாட்டா இன்ஸ்டியூட்ல நீங்க செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதை தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு டவுட் அப்படின்னா டக்குன்னு நீங்க வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கே கால் பண்ணி இது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இதோட மீனிங் இதுதானா அப்படின்றத நீங்க டீட்டெயிலா கேட்டுக்கலாம். இதுவே நீங்க வந்து எங்கேயுமே தெரியாத ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க வாங்குனீங்கன்னா எங்க போய் டவுட் கேட்பீங்க, யார்கிட்ட கேட்க முடியும்? ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த செல்ஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. இது வந்து மேபி அந்த ஸ்டூடெண்ட் ஃபீல் ஆனதுக்கு இதுவும் ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அதனால நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க பை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிளியரா எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி புதுசா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்ணு முன்னால இருக்கிறது தான். நான் நிறைய வீடியோஸ்ல மிஸ் அவுட் பண்ணிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதான் இதை பத்தின ஒரு கிளியரான ஒரு அவேர்னஸா ஒரு ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எங்கேயாவது ஆஃப்லைன் பண்ணோம்னா சிலரால வர முடியும், சிலரால வர முடியாது. ஸோ ஆன்லைன்னா வீடியோ பார்க்குற எல்லாராலையுமே நம்மளால ஜாயின் பண்ணிக்க முடியும்.
முடியும். ஜஸ்ட் இப்போ எப்படி இந்த வீடியோ பாக்குறீங்களோ இதே மாதிரி ஆன்லைன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் லைவா. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆன்லைன் மீட் நாளைக்கு 26th ஏப்ரல் சண்டே மார்னிங் 10 o'clock இந்த மீட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஜஸ்ட் ஒரு 1 hour தான். நீங்க வீட்ல இருந்தே இதை நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர் இருக்கு. எங்களுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க. இந்த மீட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுக்கு நீங்க பே பண்ணணுன்றது கிடையவே கிடையாது. ஸோ இந்த மீட்ல எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ், உங்களுடைய கன்ஃபியூஷன் என்னென்ன அப்படின்றது எல்லாமே நம்ம டைரக்டா அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஈவன் காலேஜ் ஜாயின் பண்றதுல கூட. அண்ட் இதுக்காக தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்ல சேர்றதுக்கு எந்த பிரைஸும் நம்ம பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதுல லைஃப் லாங் இந்த குரூப்ல வந்து நீங்க இருப்பீங்க. ஸோ இதுதான். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது நாட்டா எக்ஸாம் படிக்க போறாங்க, இல்ல எழுத போறாங்க, இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி இஷ்யூல ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் நாளைக்கு கண்டக்ட் பண்ற அந்த மீட்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ நாளைக்கு அந்த மீட்ல பார்க்கலாம் மார்னிங் 10 o'clock. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.